தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். ஒரு பெரிய மரத்துக்கு எவ்வளவுதான் உரம் போட்டாலும் தண்ணீர் ஊத்தினாலும் அதன் வேர் அழுகி போனா மரம் பட்டு போகும். அது போலத்தான் நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நம் வேர் ஆகிய குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னாக்க அந்த வளர்ச்சி நிலைக்காது. அந்த வகையில நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற உன்னதமான மரபுகள்ல முதன்மையானது குலதெய்வ வழிபாடு. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதே அப்படிங்கிறது நம்மளோட ஆன்றோர் வாக்கு. பல தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குன்னு ஒரு பிரத்யேகமாக இருக்கும் குலதெய்வத்தை நாம் ஏன் வழிபட வேண்டும், அதன் பின்னால் இருக்கிற ரகசியம் என்ன, குலதெய்வம் அப்படிங்கிறது எது அப்படின்னு தெரியாட்டா என்ன செய்யறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். குலதெய்வம் அப்படிங்கிறது யார்? குலதெய்வங்கள் பெரும்பாலும் கிராம தெய்வங்களாகவோ இல்லைனாக்க எல்லை தெய்வங்களாகவோ, அதாவது ஐயனார், கருப்பசுவாமி, காளியம்மன் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க வெறும் சிலைகள் அல்ல, அந்த நிலப்பரப்பின் ஆற்றல் மையங்கள், அதாவது எனர்ஜி சென்டர்ஸ். இவர்கள் உங்கள் குடும்பத்தின் பாதுகாவலர்கள், அதாவது கார்டியன் போன்றவர்கள். குலதெய்வம் அப்படிங்கிறது வெறும் கடவுள் மட்டுமல்ல, நம் குலத்தை காக்கும் தெய்வங்கள். ஏன் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படின்னு கேட்டா, அறிவியல் ரீதியா பார்த்தா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய மரபு அணுக்களின் ஆற்றல் மையம். ஒரு செடி செழித்து வளரும் அப்படின்னா அதன் வேருக்கு நீர் ஊற்றணும், அப்படிதானே? அதுபோல ஒரு வம்சம் தழைக்க அந்த வம்சத்தின் மூலமான குலதெய்வத்தை வழிபட வேண்டியது ரொம்ப அவசியம். மற்ற தெய்வங்கள் நமக்கு அருளை வழங்கலாம், ஆனால் குலதெய்வம் மட்டுமே நம்மை ஒரு தாயைப் போல உரிமையுடன் பாதுகாக்கும். ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத போது கூட குலதெய்வ அருள் இருந்தா அந்த பாதிப்புகள் நம்மளை அணுகாது. தெய்வம் நின்று கொள்ளும், ஆனா குலதெய்வம் நின்று காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று நாம் பல வேலை நிமித்தமாக பல்வேறு ஊர்களில் சிதறி வாழ்கிறோம். வருடம் ஒரு முறை குலதெய்வ கோயிலில் கூடும்போது தான் நம்மளோட உறவினர்கள் யார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு அடுத்த தலைமுறைக்கு தெரிய வருது. இது நம்ம இரத்த உறவுகளை பலப்படுத்தும் ஒரு சமூக திருவிழா. குலதெய்வம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள் நிறைய இருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாதகத்துல எத்தனையோ தோஷங்கள் இருக்கலாம், அதாவது செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ரு தோஷம், அது மாதிரி. ஆனா குலதெய்வத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, மற்ற தெய்வங்கள் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன் தரும். ஆனா குலதெய்வம் அப்படிங்கிறது உங்க ரத்தம் சம்பந்தமான தெய்வம் அப்படிங்கிறதால உங்க கர்ம வினைகளின் வேகத்தை குறைக்கும் அதிகாரம் அதற்கு உண்டு. ஒரு தந்தை தன் மகன் தவறு செய்தா மன்னிக்கிறது போல குலதெய்வம் நம் பிழைகளை பொறுத்து காக்கும். பொதுவா 7 தலைமுறைக்கு குலதெய்வம் காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மை இருக்கு. அது என்னன்னா, நம் முன்னோர்களின் மரபணு தாக்கம், அதாவது ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் சுமார் 7 தலைமுறைகள் வரை வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மரபணு ஆற்றலை சீராக வச்சிருக்கணும்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வம் தெரியல அப்படின்னா என்ன செய்யறது? பலர் கேட்கும் கேள்வி இதுதான். குலதெய்வம் தெரியாதவங்க தங்க முன்னோர்கள் வாழ்ந்த கிராமத்துக்கு சென்று விசாரிக்கணும். அருகிலுள்ள பெரிய கோவில், அதாவது உதாரணமா சொல்லணும்னா திருச்செந்தூர், காஞ்சிபுரம் அப்படின்னு அந்த மாதிரியான பெரிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து எங்க குலதெய்வத்தை காட்டியருளணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கணும். மகாவிஷ்ணுவை அல்லது சிவபெருமான மனதார வேண்டி பின்பு கண்டுபிடிக்கும் வரை வழிபடலாம். ஆனா தேடலை நிறுத்தக்கூடாது. வழிபாடு செய்ய வேண்டிய முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா, குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு மாசி மகம் மற்றும் பங்குனி உத்திரம், இந்த நாட்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் உன்னதமானது. அமாவாசை முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் நெருக்கமான நாள். வீட்டுல சுப நிகழ்ச்சி, திருமணம், காதுகுத்து எதுவா இருந்தாலும் முதல் பத்திரிகையை குலதெய்வத்தின் பாதத்துல வச்சு அனுமதி வாங்கிக்கிறது வம்சத்திற்கு பாதுகாப்பு. குலதெய்வ கோயில்ல கொடுக்கும் மண், அதாவது திருநீரு அல்லது அங்குள்ள தீர்த்தம் மிகப்பெரிய மருந்து. தீராத வியாதிகள் அல்லது மனக்குழப்பம் இருக்கும்போது குலதெய்வ கோயில் மண்ணை நெத்தியில இட்டுக்கிறது ஒரு கவசமா சொல்லப்படுறது. குலதெய்வ வழிபாட்டின் பலன்கள் தடைகளை நீக்கும். திருமண தடை, புத்திர பாக்கியம் இல்லாமை போன்ற நீண்டகால பிரச்சனைகளுக்கு குலதெய்வ வழிபாடு உடனடி தீர்வை தரும். குல விருத்தி, வம்சம் தடையின்றி வளரவும் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும்னா இது ரொம்ப முக்கியம்.
ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா மன நிம்மதி. தீய சக்திகளின் பாதிப்புகளிலிருந்து நம் வீட்டையும் மனதையும் பாதுகாக்கும் கவசமா இருக்கிறது இந்த குலதெய்வ வழிபாடு. நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டுக்கு ஒரு முறை, வசதி வாய்ப்புகள் எப்படி இருப்புனாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு வழிபடணும். வீட்டு வழிபாடு தினமும் காலையில வீட்டின் விளக்கேற்றும் போது குலதெய்வத்தின் பெயரை 3 முறை உச்சரித்து வணங்குவது கோடிய புண்ணியத்தை தரும். நாம் எத்தனையோ கோயில்களுக்கு செல்லலாம், பல பரிகாரங்களை செய்யலாம். ஆனா நம் சொந்த வீட்டின் கதவை திறக்க அந்த வீட்டின் சாவிதானே தேவைப்படுறது. அதுபோல நம் வாழ்வின் வெற்றிக்கான கதவை திறக்கும் சாவிதான் குலதெய்வம். நம் வேர்களை நாம் மறக்காதவரே நம் வம்சம் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேறொன்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, சிறப்பா வாழுங்க.